துவாதசா ஜோதிர்லிங்க தரிசனங்களை தான் பார்க்க போறோம். இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா 2 சாய்பாபா கோயில்கள் இருக்குது. முதல் சாய்பாபா கோயில் உள்ள வெளியில இருக்கக்கூடிய சின்ன சன்னதியை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. அக்ஷய ஸ்ரீ சாய் ஞான சபை. இங்க சாய்பாபாக்கான வழிபாடுகள் நடத்தப்படுது. தியானங்கள் கூட இங்க பண்றாங்க. கிரிவலம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த தியான சபையில கொஞ்ச நேரம் இருந்துச்சு, நம்ம தியானம் பண்ணிட்டு கூட அப்படியே போகலாம். அடுத்ததா துவாதசா ஜோதிர்லிங்க தரிசனத்தை தான் பார்க்கலாம். இந்தியால ஃபேமஸா அழைக்கப்படுற சிவன் கோயில்களோட சிவலிங்கங்களை தான் இங்க தரிசனம் செய்யலாம். ஸ்ரீ சோம்நாத்தேஸ்வர், மகாகாலேஸ்வர், ஓம்கரேஸ்வர், மல்லிகார்ஜுனேஸ்வர், வைஜநாதேஸ்வர், கேதார்நாதேஸ்வர், நாகேஸ்வர், திரிம்பகேஸ்வர், பீமா சங்கர், ராமேஸ்வர், கிருஷ்ணரேஸ்வர், காசி விஸ்வநாதேஸ்வர்னு 12 ஜோதிர்லிங்கங்களை தனித்தனியா சின்ன சின்ன சன்னதிகளா எழுப்பியிருக்காங்க. இப்படி 12 ஜோதிர்லிங்கங்களையும் ஒரே இடத்துல நம்மளுக்கு தரிசனம் செய்யறத சில கோயில்களையும் இந்த மாதிரி சில இடங்கள்லையும் தான் பார்க்க முடியும். கிரிவல பாதையில நிறைய பெரிய கோயில்களும் சின்ன சின்ன கோயில்களும் தியான சபைகளும் நிறைய இருக்குது. எல்லா இடங்களும் ஓப்பன்ல தான் இருக்கும். மிஸ் பண்ணாம எல்லா இடங்களையும் பார்த்தபடியே சிவபெருமான தரிசனம் செய்தபடியே கிரிவலம் வாங்க. கிரிவல பாதையில இந்த இடத்தை பார்த்தது ரொம்பவே மனநிறைவா இருந்துச்சு. நீங்க கிரிவலம் போனீங்கன்னா இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணாம போங்க. அடுத்ததா இந்த ஜோதிர்லிங்க தரிசன பில்டிங்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சாய்பாபா கோயில் தான்.